Example 2.27. Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. இப்போ பாருங்கள், ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க. 7th டேர்மும் 16th டேர்மும் கொடுத்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்க, nth டேர்ம் கேட்குறாங்க. nth டேர்ம் எப்படி இருக்கும்? n ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இல்லையா? இப்போ நம்மளுக்கு இது ஏவும் டியும் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த nth டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு நான் இந்த nth டேர்ம் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னா முதல்ல T7 எடுத்துக்குவோம். T7ஓட டேர்ம் எப்படி இருக்கும்? a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு இது 7 வரும் இல்லையா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், இதை வச்சுட்டு T7 a ப்ளஸ் 7 மைனஸ் 1 இன்ட்டு டி. T7 அது -1 இல்லையா? -1 ஈக்குவல் டு a ப்ளஸ் 6d. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. அடுத்து இங்கே வாங்க, T16 எப்படி இருக்கும்? a ப்ளஸ் 16 மைனஸ் 1 டி. அப்போ T16 அது 17 இல்லையா? 17 ஈக்குவல் டு a ப்ளஸ் 15d. இது ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள், இந்த 1 and 2ஐயும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி எக்ஸ் ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், subtract 1 from 2, 2 from 1 எப்படி ஒன்று எழுதலாம், 1 from 2ன்னு எழுதிக்கலாம். 2 மாதிரி எழுதிக்கலாம், ஏன்னா 1 from 2ன்னு போட்டுக்கிறேன். எப்படி வேணால் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா எழுதிங்க. -1 ஈக்குவல் டு a ப்ளஸ் 6d. அப்புறம் 17 ஈக்குவல் டு a ப்ளஸ் 15d. மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது -18, இது -9, இது 9d இல்லையா? மைனஸாக கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்னது எனக்கு, d ஈக்குவல் டு 18/9. இந்த 9 இந்த பக்கம் வந்துடும். அப்போது கேன்சல் பண்ணால் 2, d ஈக்குவல் டு 2 கிடச்சிச்சா? இப்போ ஏ எனக்கு வேணும். ஏ வேணும், என்ன பண்ணலாம், அந்த டி வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இதெல்லாம் ஒன்றுத்தில் போடுங்க. போட்டால் என்ன வரும் பாருங்கள், புட் d ஈக்குவல் டு 2 இன் 1 -1 ஈக்குவல் டு a ப்ளஸ் 6 இன்ட்டு 2. டி பதில் 2 போட்டால் -1 ஈக்குவல் டு a ப்ளஸ் 12. அப்போது a ஈக்குவல் டு -1 -12. -12 ப்ளஸ் 12 இந்த பக்கம் போச்சுன்னா -12 ஆகிடும். அப்போ a ஈக்குவல் டு -13. ஆச்சா? இப்போ nth டேர்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். Tn ஈக்குவல் டு a ப்ளஸ், அதாங்க a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இல்லையா? Tn ஈக்குவல் டு a என்னது, -13 ப்ளஸ் n மைனஸ் 1 d2. Tn ஈக்குவல் டு -13 ப்ளஸ் 2n மைனஸ் 2. இந்த -2 -13 ஒன்றா ஆட் ஆகிட்டோம் இல்லையா? ஆட் ஆச்சுன்னா என்ன வரும், 2n மைனஸ் 15. அவ்வளோதான் சார். எக்ஸாம்பிள் 2.30 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 207 ரூபா ஒரு அம்மா வச்சுருக்காங்க. அதை 3 பேர் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு 3 பசங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஏபி சீக்வன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சீக்வன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போது நம்ம அதை எப்படி எழுதிக்கலான்னா, a மைனஸ் டி, ஒரு பையன், முதல் பையன், ரெண்டாவது பையன், மூணாவது பையன், 3 பேர் இருக்குது சரிங்களா? இந்த சீக்வன்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 3 பேருக்கு சேர்த்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 207 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ 3 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 207. டி கேன்சல் ஆச்சுன்னா 3a ஈக்குவல் டு 207. a ஈக்குவல் டு 207 divided by 3. a ஈக்குவல் டு 207/3. 6 3s are 18, 27, 9 3s are 29, 27. அப்போது 69. a ஈக்குவல் டு 69. இப்போது நம்ம டி தெரியணும் இல்லையா? டிக்கு தான் அவங்க ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, the product of two least amount
that the children had rupees 4623. The product of two least amount அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய ப்ராடக்ட் தான் அந்த 4623ங்கிறது. இவங்க 2 பேரோட மல்டிப்ளிகேஷன் தான் அந்த 4623ங்கிறது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், the product of, அப்படியே இதில் கொஸ்டினில் இருக்கிறது, ப்ராடக்ட் ஆஃப் டூ லீஸ்ட் அமௌண்ட். லீஸ்ட் அமௌண்ட் என்னது, a minus d into a. a minus d into a equal to 4623 இல்லையா. நம்ம a கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. a என்னது 69 மைனஸ் d into 69 equal to 4623. இரண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 69 into 69, 9 9s 81, 1 8, இது எவ்வளோ, 9 6 54, 54 54 62 இல்லையா, 62. அப்புறம் 6 9s அதுவும் 54, 5 4, 6 6 36, 41, 1 6, அப்புறம் எவ்வளோ 7 4 இருந்துச்சா. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 4761 மைனஸ் 69d ஈக்குவல் டு 4623. இது அந்த மாதிரி கொண்டு போனால் வரும் மைனஸ் 69d ஈக்குவல் டு 4623 மைனஸ் 4761. ரெண்டையும் கழிச்சா எவ்வளோ வரும், மைனஸ் 69d ஈக்குவல் டு 138 மைனஸ் இல்லையா, இது பெரிய நம்பர் இல்லையா, மைனஸாக கேன்சல் ஆகிடும். அப்போ d ஈக்குவல் டு 138 டிவைடட் பை 69, d ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டர் எப்படி இருக்கும், a மைனஸ் டி கம்மா ஏ ப்ளஸ் டி இல்லையா. ஏ கண்டுபிடிச்சாச்சு. என்னது a ஈக்குவல் டு 69, அப்புறம் d ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள், a மைனஸ் டி என்னது 67, a 69, இது ரெண்டையும் ஆட் ஆகும் இல்லையா, a ப்ளஸ் டி இல்லையா, a ப்ளஸ் டி எவ்வளோ 71. கரெக்டு தான். அவ்வளோதான் சம். தேங்க்யூ.